ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணிரத்னத்துடைய புது படத்தோட அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மணிரத்னத்தோட இயக்கத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் நம்ம எஸ்டிஆர் த்ரிஷாவோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குங்க. இந்த படத்தை முடிச்ச கையோட மணிரத்னம் அடுத்ததா எந்த படத்தை டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா மணிரத்னமே தன்னோட வாயில இருந்தே ஒரு அப்டேட்டை கொடுத்தாரு. அதாவது தக் லைஃப் படத்தை முடிச்ச கையோட புதுமுக நடிகர்களை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில சொல்லி இருந்தாரு. அப்படி நடிகர்கள் யாரும் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு கதை வச்சிருக்கேன், அந்த கதையை டைரக்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு மணிரத்னம். இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்புவுடைய 49வது படம், அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் நடிக்க இருந்த படத்தோட தொடக்க பணிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இப்போதைக்கு படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிக்கல, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அந்த கேப்லயே சிம்பு கிட்ட கால் சீட் வாங்கி மணிரத்னம் ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப உலா போய்கிட்டு இருக்குங்க. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதை பத்தி மணிரத்னமே வாய் திறந்து சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். இந்த படம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏற்கனவே மணிரத்னத்தோட இயக்கத்துல செக்கச்சிவந்த வானம், இப்ப தக் லைஃப், மூணாவதா மறுபடியும் மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு நடிச்சாருன்னா செம மாசா இருக்கும். அந்த படத்துக்கு தான் ரசிகர்களும் ஆவலோட காத்து இருப்பாங்க. இப்ப எஸ்டிஆர் 49 படத்தோட ஷூட்டிங் எப்ப தொடங்குவாங்கன்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் கேக்குறீங்க. அந்த அப்டேட் எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன்.